Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 770 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல டியூக்கு இவங்க ராஃப்டல்ங்கிற கிராண்ட் லைனோட கடைசி தீவுக்கு போகணும்னா அந்த ரோட் பானகிளிஃப 4 எண்ணத்தையும் கலெக்ட் பண்ணும். அப்பதான் அதெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துக்கு போக முடியும்னு சொன்னாரா. உடனே எல்லாத்துக்கும் ஹாப்பி ஆயிருச்சு. ஆஹா, நம்ம ராஃப்டலுக்கு ஒரு வழியா போயிடலாம், சூப்பர் அப்படி இப்படின்னு. மேபி அங்கதான் அந்த ஒன் பீஸ் இருக்க கூட வாய்ப்பு இருக்குது இல்ல. ஆஹா அற்புதம், கடைசியா கிராண்ட் லைனையே கான்குவர் பண்ண போறோம் அப்படி இப்படின்னு எல்லாருமே சந்தோஷத்துல பயங்கரமா ஆட்டம் போட்டுட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் அந்த பானகிளிஃப பத்தி கொஞ்சம் சொல்லுவாங்க. அதாவது இது ஆன்ஷியன் காலத்துல இருந்தே செதுக்கப்பட்ட ஒரு கல்லு. இத எல்லாராலையும் சாதாரணமாலாம் படிக்க முடியாது. அவங்க எழுதியிருக்க அந்த கோடை டிசைஃபர் பண்ணா மட்டும்தான் அதை படிக்க முடியும். உலகத்துல ஓஹராங்கிற ஒரு தீவு இருக்குது, அங்க இருக்கவங்க மட்டும்தான் அதை படிப்பாங்க. சொல்லப்போனா அங்க இருக்க முக்காவாசி பேர் அதை படிப்பாங்க. அதனால தானே வேர்ல்டு கவர்மெண்ட் அவங்கள போட்டு தள்ளது. ரோபின் கொஞ்சம் பிரில்லியன்டான பொண்ணுங்கிறதுனால அந்த வயசுலயே எல்லாத்தையும் பக்காவா கத்துக்கிட்டான். ஆக்சுவலா அந்த ஓஹராங்கிற ஐலாண்ட்லயே ஆல்ரெடி ஒரு பானகிளிஃப் ஒன்று இருந்துச்சு. சோ அதை வச்சு அதை நல்லா படிச்சுட்டான்னு வைங்க. மொத்தம் இந்த பானகிளிஃப்ல 2 டைப் இருக்குது. ஒன்னு அதுல இன்ஃபர்மேஷன் இருக்கும், இன்னொன்னு ஏதாச்சும் ஒரு இடத்த பாயிண்ட் பண்ணி சொல்லும். இந்த இப்ப நம்மளுக்கு பார்த்தாங்களே அந்த பானகிளிஃப் மாதிரி. இதுக்கு முன்னாடி நம்ம புள்ள ஸ்கை ஐலாண்ட்ல இருக்க ஒரு பானகிளிஃப், அதுவும் கோல்டுலயே உள்ளது. அடுத்து ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல ஒரு பானகிளிஃப் பார்த்தா இன்னும் இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷன் சொல்ற சில பல பானகிளிஃப் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து பார்த்தோம்னா அதுல ஒரு சீக்கிரட்டான மெசேஜ் ஒன்று இருக்கும். வரலாற்றுல தவற விட்ட எல்லா விஷயமுமே அதுல பக்காவா பொறிக்கப்பட்டிருக்கும். அப்படியே அதுல இருக்க பேசேஜஸ் எல்லாத்தையுமே ஒன்னு சேர்த்து பார்த்தா அதுதான் ரியல் பானகிளிஃப். கிங் ஆஃப் த பைரட்டான கோல்டி ரோஜர் அது எல்லாத்தையுமே ஒன்னு சேர்த்து படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் அந்த ராஃப்டல்ங்கிற இடத்துக்கே போயிருக்காராமா. அந்த ஸ்கை ஐலாண்ட்ல கூட கோல்டுலயே அவர் எழுதி வச்சுட்டு போயிருப்பாரு. அதாவது இந்த எர்த்தோட எல்லைக்கு இந்த டெக்ஸ்ட் மூலமா நான் உங்களை கைட் பண்றேன், இப்படிக்கு கோல்டி ரோஜர்னு போட்டிருக்கும். அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது புல்லரிக்குது ரோபினுக்கு. அந்த டைம் லூஃபி இருந்துகிட்டு அடிச்சு புடிச்சு ஓடுவான், உசோ போட மாட்டான். எங்கடா போற, இது ஒரு பரந்த உலகம், எங்கேயாச்சும் லாரியில அடிபட்டு சாகாதான்னு சொன்னா நான் சஞ்சியை தான் காப்பாற்ற போறேன். அதுக்கு லாரியில அடிபட்டு சாகிறதே மேலு, கொஞ்சம் சொல்றத கேள்றான்னு எவ்வளவோ ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவான், கேட்கவே மாட்டான். உடனே அந்த டைம் கேட் வைப்பர் கூப்பிட்டு இந்த மாதிரி நீ பெக்கம்ஸை கூப்பிட்டுக்கிட்டு ஹோல் கேக் ஐலாண்டுக்கு போறது நல்ல விஷயம் தான். ஏன்னா எங்களால ஒரு பானகிளிஃப் தான் கண்டுபிடிக்க முடியல, ஆனா மிச்ச 2 எங்க இருக்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் பாரா. எல்லாத்துக்குமே ஷாக் ஆகும். ஆக்சுவலா அந்த ஹோல் கேக் ஐலாண்டு பிக்மமோட ஐலாண்டு. சரி இப்ப மேட்ருக்கு வருவோம். இப்ப இவங்க கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ரோட் பானகிளிஃப். இதோட சேர்த்து மொத்தம் 4. 1 இங்க இருக்குது, மிச்ச இருக்க 3ல 2 எங்க இருக்குதுன்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுவும் அது பயங்கரமான 2 பெரிய பைரட்ஸுங்க கிட்ட இருக்குதாமா. அப்படி யாரா அந்த பெரிய பயங்கரமான பைரட்ஸுங்கன்னு கேட்டா ஒன்னு எம்பரர் பிக்மம், இன்னொன்னு அடுத்த எம்பரரான கைடோ, அதான் கிங் ஆஃப் த பீஸ்ட். 2 பேருமே கர்ண கொடூரமான ஆளுகளாச்சே. அந்த 2 பேரையும் கேட்டவுடனே இவங்க 4 பேர்த்துக்கும் தூக்கி வாரி போடும். ஆனா லூஃபி நான் அடிச்சிருவேன்பா, பிராங்கி நான் திருடிடுவேன்பா, ஜோரோ நான் வெட்டிடுவேன்பா. இப்படி இவனுங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நமிக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இப்படி மூலகட்டத்தனமா பேசுறானுங்களே, ஐயோ எனக்கு எல்லா இடமும் இருட்டா தெரியுதே, ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டாயிலேன்னு கதறி கதறி அழுவா. ப்ரூக்கு எனக்கு கண்ணு இல்லைனாலும் தர தரையா அழுக வருது, ஏன்னா நீங்க சொன்ன பேர் அப்படின்னு அவன் புலம்பி தள்ளுவான். லூஃபி கடுப்பாயி ஏன்டா ஏன் அப்படி பதறீங்க, அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு ஓட விட்டு நான் ஆட்டையை போட்டு வரேன் பானா, உன்னால அதெல்லாம் கிண்ட முடியாதுன்னு இவனுக்கு 2 பேரும் போட்டு வாங்குவாங்கன்னு வாங்குவானுங்க. ஏன்னா அவனுகிட்ட மோதுறதும் ஒண்ணு, ஹை வோல்டேஜ் கரண்ட்ல கையை கொண்டு போய் வைக்கிறதும் ஒண்ணு. ஏன்டா உசுர வாங்குறேன்னு தேம்பி அழுவாங்க. நம்ம கேட் வைப்பர் ஒரு நல்ல ஐடியா சொல்லுவாரு. எதுக்காக தேவையில்லாம அவனுங்களை அடிச்சு சண்டை போட்டு மண்டையை உடைச்சு ஏகப்பட்ட இழப்புகள். போனமா அந்த பானகிளிஃப் மேல பெயிண்ட் அடிச்சமா, பேப்பரை நல்லா ஒத்தி எடுத்தமா, அதுல ஒரு காப்பி கிடைக்கும், அப்படியே எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அதுல கிடைச்சிரும். அப்புறம் என்ன பஞ்சாயத்துமா. உடனே உசோப்பு பயங்கரமா பிளான சொல்லுவான். எப்படின்னா இப்ப லூஃபி யாரு கண்ணிலையும் படாம அலேக்கா அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ்குள்ள பூந்து பெயிண்ட வாரி இறைச்சு அதுல ஒரு காப்பி எடுத்துட்டு வந்துட்டான்னா அதை யூஸ் பண்ணியே இவங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அழகா டிராவல் பண்ணி ராஃப்டலுக்கு போய் சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன கவலை, நீ தாண்டா கிங் ஆஃப் த பைரட்டும்பா. உடனே லூஃபியோட மூஞ்சி அப்படியே ஷானி மாதிரி சப்பி போகும். ஏன்டா ஏன் நல்லது சொன்னா உன் காதுல விழாத, ஏன்டா அப்படி லுக்குற டம்மி பையலன்னு கேட்டா லூஃபிக்கு அப்படி போக புரியல. அவனுக்கு போனமா உதச்சமா அடிச்சு மண்டைய உடைச்சமா அதுக்கப்புறம் பானகிளிஃப செக் பண்ணமா வந்தமான்னு இருந்தாதான் ஒரு உண்மையான கிங் ஆஃப் த பைரட்டா மாற முடியும். அதனால அந்த இடத்தையே புழுதி கலப்புற அளவுக்கு 2 பேருமே லூசுத்தனமா மாத்தி அடிச்சுட்டு கிடப்பானுங்க. சரி இப்போதைக்கு இவங்களுக்கு 3 பானகிளிஃப் எங்க இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அதுல 1 கையிலேயே இருக்குதுன்னு வைங்க. அந்த 3 வச்சு லொகேட் பண்ணாங்கன்னா ராஃப்டல ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்ல. என்ன கரெக்டானு கேட்டா நம்பி முடியாதுன்னு இருவா. ஏன்னா அந்த ராஃப்டல் ஐலாண்டு அக்யூரேட்டா எங்க இருக்குன்னு தெரியணும்னா 4த்தையுமே இவங்க கண்டுபிடிச்சே ஆகணும். இங்க இவனுங்க சண்டை வாயிற மாதிரி இல்ல, மாத்தி மண்டைய உடச்சுக்கிட்டே கிடப்பானுங்க. அந்த டைம் கேட் வைப்பர் நம்ம ரோபினை பார்த்து உன்ன நினைச்சாதாமா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குதுன்னு பாரு. ஏன்னா அந்த பானகிளிஃப பத்தி தெரிஞ்சவனுங்க அந்த வரலாற்றோட 100
தேர்ட் வாய்ட பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா அந்த எடுபட்ட மூதேவிங்க யாராலையுமே அதை ரீட் பண்ண முடியாது. அதுக்காக அவனுங்களை சாதாரண ஆளுகன்னு நினைக்காதீங்க, பெரிய பெரிய ஆளுகளாமா. இப்ப அதை ரீட் பண்ணணும்னா உலகத்திலேயே ஒரே ஒரு ஆளால தான் முடியும், அது ரோபின் மட்டும் தான். சோ எல்லாருமே கண்டிப்பா இவளை டார்கெட் பண்ணி கிட்னாப் பண்ண வருவாங்க. அப்படி இருக்கும்போது உனக்கு ஆபத்து தான் உடனே எல்லாருமே ஷாக் ஆவாங்க, எது ரோபினை கிட்னாப் பண்ண போறாங்களான்னு. அவ ஒரு செகண்ட் அப்படியே யோசிச்சு பாப்பா. இவளுக்கு ஒரு பிரச்சனை உடனேயே வேர்ல்டு கவர்மெண்ட்டையே எதிர்த்து சண்டை போட்டு அவளை காப்பாத்தி கூப்பிட்டு போனானுங்க. அதுவும் எப்படி சைஃபர் போல் ஆளுங்க கூடிய சண்டை போட்டு தெரிய விட்டுருக்காங்க. எப்படி வெறித்தனமான ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கும்போது ரோபினுக்கு என்ன கவலை? சின்ன வயசுல ரோபின் அந்த தீவுல இருந்து தப்பிக்கும் போகும்போது அந்த ஜெயண்ட் சொல்லியிருப்பான், உனக்கு ஒரு நாள் நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க கிடைப்பாங்க, அன்னைக்கு அவங்கள விட்டு போயிடாதேன்னு. அதே மாதிரி கிடைச்சிருக்காங்கல்ல. சோ யாரு வந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, எனக்கு ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஸுங்க என் கூடவே இருக்காங்க, அவங்க என்னைய ப்ரொடெக்ட் பண்ணுவாங்கன்னு சந்தோஷமா சொல்லுவா. உடனே ஆளாளுக்கு சீன் போட ஆரம்பிச்சிருவாங்க. அட எட்டமாடி, நாங்க ஸ்ட்ராங்கான ஆளுங்க தான், அதுக்காண்டி ஓவரா பில்டப் பண்ண வேண்டாம், கண்டிப்பா என்ன ஆனாலும் சரி நாங்க உசுர கொடுத்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவோம், நீ ஒண்ணு கவலைப்படாத, அதுக்காண்டி எங்களை ரொம்பவும் புகழ வேண்டாம், எங்களுக்கு புகழ்ச்சி பிடிக்காது, அப்படி இப்படின்னு வளைச்சு வளைச்சு போஸ்ட் கொடுத்து ரோபின் உசுரை காப்பாத்த எங்க உசுர வேணாலும் கூட தயாருங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா கடைசியா நம்ம நமி சொன்னதான் பெரிய ஹைலைட். யாராச்சும் ரோபினை கிட்னாப் பண்ண வந்தா அவங்க உயிரையும் எடுப்பாலாமா, அவங்க கிட்ட இருக்க பணத்தையும் எடுப்பாலாமா. இப்படி எல்லாம் அவளுக்காண்டி அடிச்சு பேசின உடனே கேட் வைப்பர், உனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கம்மா அப்படின்னா நீ கவலையே பட தேவையில்லாம் பாரு பண்ணி அவளுக்குமே செம ஹாப்பி. அப்படியே கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக் சீக்வன்ஸ் கடல்ல காட்டுறாங்க. பயங்கரமா மழை அடிச்சு வேற லெவல்ல அலை அடிச்சுட்டு இருக்குது. அங்கதான் அந்த காவாலி பைய ஜாக்க காட்டுறாங்க. அவன் ஆளுகளோட அந்த டோஃப்ளமிங்கோ கூட்டு போறாயிலே கப்பல், அந்த நேவி கப்பலை அட்டாக் பண்ணி டோஃப்ளமிங்கோவை காப்பாத்த பிளான் பண்ணிட்டு இருக்கான். அது எல்லாமே பெரிய பெரிய நேவி கப்பல், 4 கப்பல் இருக்குது. அந்த 4 கப்பல் இருந்தாலே போதும் ஒரு கண்ட்ரியவே அழிக்கலாம். அவ்வளவு செக்யூர்டா டோஃப்ளமிங்கோவை கூட்டு போறாங்கன்னா அப்ப அவனை பிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம். உடனே ஜாக்கோட ஆளுகள்லாம் வேண்டாம் விட்டுறலாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா ஜாக் விடுவானா, கொல்ல வெறித்தனமா லுக்கு விட்டு என்னடா பேசுறீங்க, என்ன பேசுறீங்க, நம்ம என்னானாலும் சரி சண்டை போட்டு ஜோக்கரை காப்பாத்தி ஆகணும், சோ அட்டாக் பண்ண ப்ரிப்பேர் பண்ணுகிறான்னு சொல்லி எல்லாத்தையுமே ரெடி பண்ணுவான். அவனுங்களும் குண்டெல்லாம் போட்டு நேவி கப்பலை அட்டாக் பண்ண ரெடி ஆவானுங்க. கம்முனாட்டி பயில இவனுக்கு தெரியும் போது நேவி ஆளுங்க எவ்வளவு உசாரா இருப்பானுங்க அவனுக்கு தெரியாதா? அதுவும் பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் அதுல இருக்காங்க. அவங்களும் நோட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி பீஸ்ட் பைரட்ஸுங்க இங்க வந்துட்டு இருக்காங்கன்னு. பிரச்சனை என்னன்னா பீஸ்ட் பைரட்ஸுங்க எவ்வளவு மோசமானவங்கன்னு இவங்களுக்கும் நல்லா தெரியும். ஆனா என்ன வரது ஒரே ஒரு கப்பல், அதனால கவலையில ஏதாச்சும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்படியே பக்கத்துல வரும். உடனே மாத்தி மாத்தி சுட ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களை அட்டாக் பண்ண வர குண்டு எல்லாத்தையுமே அந்த இஷோ அழகா கிராவிட்டியை யூஸ் பண்ணி கடலை விழுற மாதிரி பண்ணிடுவான். இப்படி 2 பக்கமும் விடாம சண்டை போயிட்டு இருக்குமா. அந்த சத்தத்தை கேட்ட உடனே டோஃப்ளமிங்கோக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆஹா, நம்மளை காப்பாத்த ஆளுக வந்துட்டாங்க போலயே, இனிமேட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். எப்படியே 2 குரூப்பும் மாத்தி மாத்தி சுட்டுக்கிட்டே இருப்பாங்க. சண்டை வேற லெவல்ல நடந்திருக்கும். ஆனா ஒரு கட்டத்துல போது 2 கப்பலும் நேருக்கு நேரா வந்து மோத வருமா. அந்த டைம் தான் இஷோ கத்திய உருவான். அவ்வளவு நேரம் வெறிகுண்டு வந்த ஜாக்குக்கு அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய சம்பவமே நடந்திருக்கும். ஆனா என்ன நடந்துச்சுன்னு காட்ட மாட்டானுங்க. அதை யோசிச்சு பார்த்துட்டு இப்போ உயிரோட இருக்க ஜாக் அப்படியே நடுங்கிட்டு இருப்பான். அந்த டைம் அந்த ஜோ ஐலாண்ட்ல ஆட்டம் போட்டுட்டு இருந்தானே அந்த ஆட்டு மண்டையன், அவன் அங்க ஜாக்க பார்க்க வந்திருப்பான் அந்த ஐலாண்ட்ல என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்றதுக்காக. சோ இப்படி இவங்க கப்பல்ல பொறுமையா டிராவல் பண்ணி அவங்க பாட்டுக்கு போவாங்க. அவன் பயந்து நடுங்கிற அளவுக்கு சம்பவம் பண்ணியிருக்கான்னா அப்ப என்ன பண்ணிருப்பான் பாருங்க ஈஷோ. சரி, இதுக்கப்புறம் என்னென்னலாம் பஞ்சாயத்து வருதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.